वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। भगवते वासुदेवाय। भगवद्गीता उन्मयुरुविल अध्यायम 17 श्लोकम अध्यायम 17 सॉरी अध्यायम 17 श्लोकम 18 सत्कारमान पूजातम तपोदम्भेन चैव क्रियते ततिह प्रोक्तम् राजसं चलमध्रुवम् सत्कारमानपूजार्थं तपोदम्भेन चैव क्रियते ततिह प्रोक्तम् राजसं चलमध्रुवम्। மொழிபெயர்ப்பு பொருளுரை எழுதியவர் தேவத்திரு அசபக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீ பிரபுபாதுக்கு மானம் மரியாதை மற்றும் வழிபாட்டை பெறுவதற்காக தற்பெருமையுடன் செய்யப்படும் தவங்கள் ரஜோகுணத்தில் இருப்பவையாக கூறப்படுகின்றன. இவை சஞ்சலமானதும் தற்காலிகமானதும் ஆகும். பொருளுரை: சில சமயங்களில் மக்களை கவர்ந்து அவர்களிடமிருந்து மதிப்பு, மரியாதை மற்றும் வழிபாட்டை பெறுவதற்காக தவங்களும் சிரமங்களும் மேற்கொள்ளப்படுகின்றன. ரஜோகுணத்தில் இருப்பவர்கள் தமக்கு கீழ்ப்பட்டவர்களை தம்மை வழிபடுவதற்கும் தமது கால்களை கழுவி விடுவதற்கும் செல்வங்களை சமர்ப்பிப்பதற்கும் ஏற்பாடுகளை செய்கின்றனர். தவங்களை செய்வதால் உண்டாகும் இத்தகு செயற்கையான ஏற்பாடுகள் ரஜோகுணத்தில் இருப்பவையாக கருதப்படுகின்றன. இதன் விளைவுகள் தற்காலிகமானவை. சில காலத்திற்கு வேண்டுமானால் இவை தொடரலாம், ஆனால் நிரந்தரமானவை அல்ல. ஓம் தத்சத். ஓம் ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகய चक्षुरुन्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितमेन भूतले स्वयं रूपकथामह्यं ददाति स्वपदान्तिकं वन्देहं श्रीगुरोन् श्रीयुतापदकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं
सहगना रघुनाथा विदन्तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगना ललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्ण करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तु ते तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। तं करोति वाचालं कृपातमहं वन्दे शुभं दिनकारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्येश्वरम्। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे विशेष शून्यवादी भाषादेशसारि। ஸோ இங்கே தவங்கள் ரஜோகுணத்தில் இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ நம்ம என்னெல்லாம் தவங்கள் பார்த்தோம்? உடல் ரீதியாக, அப்புறம் மனம் ரீதியாக தவங்கள், வாக்கு. ஸோ நம்ம இந்த மாதிரியான தவங்கள் சில நேரம் இந்த காலத்தில் செய்யப்படுறதை நம்ம பார்க்கலாம். ஆனால் அதெல்லாம் பெரும்பாலுமா ரஜோகுணத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்போ உடல் ரீதியாக தவங்கள் சில நேரம் சில அரசியல் லாபத்திற்காக அல்லது பேர் புகழ் வேணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க? உண்ணாவிரதம். அது என்ன? உடலுக்கு வருத்தம் கொடுத்துக்கிறது. என்ன அது? உடல் ரீதியாக செய்யக்கூடிய சில தவங்கள். ரைட்? ஆனால் எதுக்காக? அரசியல் லாபத்துக்காக, இல்லை சில நேரம் சுய லாபம் ஏதாவது அடையிறதுக்காக. எங்கேயாவது நான் வந்து கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி போய் உண்ணாவிரதம் இருக்கிறேன், ஏன்னா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்காக என்ன வேணும், நான் வந்து இந்த மாதிரி விரதம் இருக்கிறேன். ஆக்சுவலாக விரதங்கள் இந்த மாதிரியான நோக்கத்துக்கு சொல்லப்பட்டது கிடையாது. இன்னும் சிலர் விரதங்கள் இருந்தாங்க எதுக்காக? எங்களுக்கு இந்த மொழியை வந்து அடிப்படையாக கொண்டு ஒரு தேசம் வேண்டும் அப்படின்னு உண்ணாவிரதம் இருந்தாங்க. அப்போ இந்த மாதிரியான என்ன சொல்கிறது, உடல் ரீதியான தவங்கள் ரஜோகுணத்தில் ஒருத்தர் செய்யலாம். ஏன்னா அது எல்லாமே இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களுக்காக. மரியாதை இல்லை அப்படின்னாக்கா, அவர் பயங்கரமாக விரதம்லாம் இருக்கிறாருப்பா, உண்ணாவிரதம்லாம் அவரை மாதிரி இருக்க முடியாது, இருந்தால் இவரை மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு அவருக்கு 4 பேர் அப்படி புகழ் இல்லை வழிபாடு இல்லை ஏதாவது செய்கிறது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா இந்த மாதிரி செய்கிறது, அதை எதிர்பார்த்து. இன்னும் சில என்ன பண்ணுவாங்க,
உண்ணாவிரதம் இருப்பாங்க. காலையில் 9 மணிக்கு வந்து உட்காருவாங்க. அப்புறம் ஃபோட்டோ எல்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா அப்புறம் பீச்சில் படுத்துப்பாங்க. அப்புறம் எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னாக்கா சாயங்காலமாக 6 மணிக்கா யாராவது கொண்டு வந்து ஜூஸ் கொடுத்து இன்றைக்கு உண்ணாவிரதத்தை முடித்து கொண்டா அப்படின்னு சொல்லி முடிஞ்சிடும். சரி, நைட்டெல்லாம் அங்கேயே உட்காந்து உண்ணாவிரதம் இருக்கிறாரா இவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, வீட்டுக்கு போய் சாப்பிட்டா இல்லை அப்படின்னாக்கா உள்ளுக்குள்ளே ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லாம் ஏற்பாடாக இருக்கும். எல்லாம் நல்லா சாப்பிட்டு வந்து என்ன வெளியே தனக்கு வந்து ஒரு பேரு புகழ் வேணும், இல்லை மக்களிடத்தில் மரியாதை வேணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறது, உண்ணாவிரதம் இருக்குதா. இந்த காலத்தில் அரசியல்வாதிகள் இதை நிறைய உபயோகப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி சிலர் வந்து தனக்கு வந்து நிறைய புகழ் இல்லை நிறைய வழிபாடு அதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வந்து என்ன அப்படின்னாக்கா மௌன விரதம் இருப்பாங்க. மௌன சமயம்லாம் மௌன சமயம் எதுவுமே பேச மாட்டார். என்ன அப்படி இருக்க மக்கள் நிறையா வந்து என்ன பண்ணுவாங்க, செல்வம் கொடுப்பாங்க, மாலை போடுவாங்க, வழிபாடு பண்ணுவாங்க, மரியாதை செலுத்துவாங்க, விழுந்து நமஸ்காரம் பண்ணுவாங்க, இன்னும் என்னென்ன காலை தொட்டு கும்பிடுவாங்க. இப்படி மக்களிடத்தில் ஒரு என்ன சொல்கிறது உபச்சாரம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா மௌன விரதம். மௌன விரதம் நம்ம எதில் ஒரு தவமாக பார்த்தோம், வாக்கின் தவங்களில் வரக்கூடிய ஒரு வகையாக நம்ம பார்த்தோம். அதே மாதிரி சில நேரம் சிலர் பகவானை பற்றி பேசுவாங்க. அது உண்மையான மௌனம் தானே. ஆனால் எதுக்காக அப்படி பேசுவாங்க, கலெக்ஷனுக்காக. என்ன, ஒரு வாரம் பாகவத சப்தாகா பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது நான் ஒரு தடவை கோயிலில் கிளாஸ் கொடுக்கும்போது சொல்லிட்டு இருந்தேன், அந்த கடைசி நாள் வந்து அப்படி அவங்க அப்படியே சதற விரிப்பாங்க. அப்போ எல்லாம் நல்லா கலெக்ஷன் இருக்கும் அப்படின்னா ஒருத்தர் சொன்னார், பிரபு அப்படி இல்லை பிரபு, இப்போல்லாம் வந்து டெய்லி பிளேட் ஒன்று ரொட்டேஷன்லேயே இருக்கும். நம்ம இவர் தான் சொன்னார் நினைக்கிறேன், யார் ஆனந்த் தான் சொன்னார். இல்லை இல்லை டெய்லி என்ன நடக்குது, இந்த பிளேட்டு ரொட்டேஷன்லேயே இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம், யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ எல்லாம் கொஞ்சம் போட்டுக்கிட்டே இருங்க. ஸோ அப்போ மக்கள் அந்த என்ன சொல்கிறது, அவங்களுக்கு நன்கொடையை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா பாகவதத்துலேருந்து பேசுவாங்க. பாகவதத்துல எல்லாம் கிருஷ்ண கதை தான். கிருஷ்ண கதை பேசினா அதுதானே சிறந்த மௌனம், அப்படிதானே வந்து நமக்கு பாகவதம் சொல்லி கொடுக்குது. அப்போ அது சரியான விதம் தானே. ஆனால் நோக்கம் என்ன, நோக்கம் என்ன, பூஜா லாபா பிரதிஷ்டா. அவங்களுக்குன்னா ஒரு புகழ் வரணும், ஒரு பேர் வரணும், மக்கள் வந்து அப்படியே அவரை மாதிரியான ஒரு பாகவதர் கிடையாதுப்பா அப்படின்னு சும்மா ரொம்ப உயர தூக்கி வச்சு அவரை வந்து வழிபடணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி பண்ணக்கூடிய பேச்சின் தவங்கள் இருக்கிறது. நம்ம வந்து கிருஷ்ணரை பற்றி தானே பேசுகிறார். ஸோ சில நேரம் என்ன ஆகிடுது அப்படின்னு சொன்னாக்கா, பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்க கூட இந்த மாதிரியான பேச்சின் தவங்களை உபயோகப்படுத்துவாங்க. ஆனால் என்ன அப்படின்னாக்கா, எல்லாரும் வந்து தன்னை வந்து ஒரு சிறந்த பக்தன்னு சொல்லணும், அதன் மூலமாக எல்லாம் வந்து காலில் விழணும். கலெக்ஷன்லாம் இல்லை, ஆனால் வழிபாடு, ஒரு பேர், அதுக்காக ஏன்னா எல்லாத்தையும் விட்டுருப்பாங்க. இல்லாட்டின்னா கிருஷ்ணரே கதின்னு கூட வந்திருப்பாங்க, அதுக்காண்டியே செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் என்ன, இந்த மாதிரி வாக்கின் தவம், இந்த தவங்களை எதுக்காக செய்கிறாங்க அப்படின்னாக்கா அதில் ஒரு உள்நோக்கம். இந்த மாதிரியான நோக்கங்கள்லாம் சொந்தமாக ஏதாவது தனக்குன்னு வேணும்,
கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து ஒருத்தர் தவம் செய்தார்கள் அப்படின்னாக்கா அந்த தவங்கள் எப்படிப்பட்டதாக சொல்லப்படுகிறது? ரஜோகுணத்தில் இருக்கக்கூடிய தவங்களாக சொல்லப்படுகிறது. ஸோ அப்ப நாம இந்த மாதிரியான தவங்களை மேற்கொண்டாலும் கூட அது இந்த குணத்தின் அடிப்படையில் உள்ளதாக இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா அது நமக்கு உரிய பலனை கொடுக்காது. இந்த தவங்கள் எதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னாக்கா இது பகவானை திருப்திப்படுத்துவதற்காக மேற்கொள்ள வேண்டும். நம்ம கிருஷ்ணரை பற்றி புகழ்ந்து பேசுறோம் அப்படின்னு சொன்னாக்கா கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்காக பேசணும், வேற எந்த நோக்கத்துக்காகவும் இருக்கக்கூடாது. கடமைக்காக பண்றதுங்கிறது கூட கிடையாது. ஐயோ நான் என்ன பண்றது, கோயிலில் வந்து இருக்கேன், இல்லாட்டி அப்படின்னாக்கா நான் வந்து பாகவதம் படிச்சிருக்கேன்னு சொல்லி என்னை பேச சொல்கிறாங்க. பிரபு நீங்கள் பக்தி வைபவம் படிச்சிருக்கீங்களா, ஓகே நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, என் கடமை, நான் பேசுகிறேன். ஆஹா, எப்படி பேசணும்? இது கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்காக, கிருஷ்ணரை புகழ்ந்து பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு பகவான் கொடுத்துருக்கிறார். அதனால் அதை நான் வந்து அவரை புகழ்ந்து பேசுறதுக்கு உபயோகப்படுத்திக்கிறேன். அதே மாதிரி தான் எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் அது பகவானை திருப்திப்படுத்துவதற்காக இருக்குமே ஆனால் அந்த செயல்பாடு மிக உச்சிதமானதாக சொல்லப்படுகிறது. அதுதான் உண்மையிலே தவம் செய்யறதுக்குண்டான நோக்கம். இது பாகவதம் 5வது ஸ்கந்தத்தில் ரிஷபதேவர் சொல்றார், தபோதிவ்யம் புத்திரகாய சௌக்கியம். இந்த மனித வாழ்க்கையானது தபோ திவ்யம், தவங்கள், யாகங்கள் அல்லது இந்த மாதிரியான ஆன்மீக பயிற்சிகள் இது செய்யறதுக்கானது தான். பிரம்ம சௌக்கியம் துவனந்தம். இது நாம மிக உயர்ந்த ஆனந்தத்தை அடைகிறதுக்காக, பகவானுடைய பக்தி தொண்டுல ஆனந்தத்தை அடைவதற்காக இந்த மனித பிறவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் அல்டிமேட். அது அப்படிப்பட்ட நோக்கத்திற்காக நாம் இந்த தவங்களை செய்ய வேண்டும். அப்படி நாம் செய்யலாம் அப்படின்னு சொன்னாக்கா அது இந்த குணங்களின் அடிப்படையில் ஒரு விதமான தவமாக இருக்கும். அது நமக்கு என்ன கொடுக்காது அப்படின்னு சொன்னாக்கா பகவானிடத்தில் சென்றடைகிறதுக்கு உண்டான பாதையை காட்டாது. 3 குணத்தில் இருக்கக்கூடிய எந்த செயலுமே நம்மளை இந்த உலகத்தோடு பிணைக்கக்கூடியது. அதை நாம் வந்து நல்லா மனசில் ஞாபகம் வச்சுக்கணும். அதனால இந்த 3 குணத்திற்கு அப்பாற்பட்ட செயல் எதுவாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒன்றே ஒன்று தான், பக்தி. பக்தி ஒன்று தான் வந்து என்ன, இந்த 3 குணங்களுக்கு அப்பாற்பட்ட செயல். ஸோ எதெல்லாம் பக்தி செயல்னு வரையறுக்கப்படுகிறது? பிரகலாத மகாராஜர் பாகவதத்தில் வரையறுத்து சொல்கிறார். என்ன? ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், அர்ச்சனம், வந்தனம், பாத சேவனம், தாசியம், சத்தியம், ஆத்ம நிவேதனம். இந்த 9 வகையான செயல்பாடுகள் பக்தி தொண்டு என்று வரையறுக்கின்றார். நவவிதா பக்தி. ஸோ அப்போ இந்த பக்தி முறைகளில் நம்ம ரொம்ப எளிமையாக செய்யக்கூடியது, இந்த கலியுகத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டிருப்பது என்ன அப்படின்னு சொன்னாக்கா ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம். நாம் பகவானுடைய நாமத்தை உச்சரிப்பது கீர்த்தனம், பகவானுடைய நாமத்தை கேட்பது அல்லது பகவானுடைய புகழை கேட்பது ஸ்ரவணம். இந்த 2ம் செய்யும் பொழுது நாம் யாரை ஸ்மரணம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா பகவானை ஸ்மரணம் பண்ணியிருக்கணும். நம்ம வேற என்னத்தையோ ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஒரு பாகவதர் வந்து சப்தாகா கொடுத்துக்கிட்டு இருந்தார். அப்படி சப்தாகா கொடுக்கும்போது ஒரு அம்மா வந்து ஒரு 5-6 வருஷம் தள்ளி உட்காந்துருக்காங்க. ஒரு வயசான அம்மா. அந்த அம்மா வந்து டெய்லி அந்த பாகவதம் வகுப்பில் வந்து உட்காந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கோம். டெய்லி வந்து உட்காரோம், டெய்லி அழுதுகிட்டு இருக்கோம். இந்த பாகவதம்னா பார்த்துக்கிட்டே இருந்தார்.
அவருக்கு கடைசி நாள் வந்து பொறுக்க முடியல. இந்த அம்மா அப்படிப்பட்ட ஒரு பாகவத பிரியையா, பாகவதத்தை கேட்டு இப்படி கண்ணீர் விடுறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவிடத்துல கேட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வணங்கி, அம்மா நீங்கள் வந்து டெய்லி பாகவதம் வந்துகிட்டு இருக்கிறீங்க, டெய்லி இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு பாகவதத்தில் அப்படி என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார். அந்த அம்மா சொல்லிச்சு, இல்லை சாமி, நான் டெய்லி வரும்போதெல்லாம் உங்களை பார்க்குறேன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தாடியை பார்த்தோம் அப்படின்னதுமே எனக்கு வந்து என்னுடைய ஆட்டுக்குட்டி தான் ஞாபகம் வந்துச்சு, ஆட்டு தாடி மாதிரி இருந்துச்சு. அதனால என் ஆட்டுக்குட்டி சமீபத்தில் தான் செத்து போச்சு, அதனால அது ஞாபகம் வந்துச்சு, நான் அழ ஆரம்பிச்சு. பாகவதம் கேட்கும்போது என்ன ஞாபகம்? ஆடு செத்து போன ஆடோட ஞாபகம். அதனால நான் வந்து சிரவணம் கேட்குறேன், ஆனால் எங்க ஸ்மரணம் இருக்கு? ஆடு மேல இருக்குது. இல்லை, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. என்ன இருக்கணும்? ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம். நம்ம பகவானுடைய லீலைகளை கேட்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா பகவானை ஸ்மரணம் பண்ணணும், பகவானுடைய உயர்ந்த பண்புகளை ஸ்மரணம் பண்ணணும், பகவானுடைய அற்புதமான லீலைகளை ஸ்மரணம் பண்ணணும், அதில் இருக்கக்கூடிய பங்கு பெறக்கூடிய பக்தர்களை ஸ்மரணம் பண்ணணும். அதுதான் வந்து நம்ம செய்ய வேண்டியது. மிக உச்சிதமான ஒரு செயல்பாடு என்ன? பக்தி. ஸோ அதுதான் வந்து எல்லா தவங்களையும் மிக சிறந்தது என்று வர்ணிக்கப்படுவது. அதனால் நாம் இந்த மாதிரியான ரஜோகுணத்திலான தவங்களை எல்லாம் நம்ம செய்யாட்டினா கூட யாரும் ஒன்றும் கேட்கப்பட முடியாது. ஆனால் அந்த தவத்தை ஒவ்வொருத்தரும் செய்தாக வேண்டும். இந்த மனித பிறவி அதற்கு உண்டானது. ஸோ அதை தான் வந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? ஸோ இந்த தவம் இன்னைக்கு பார்த்தது வந்து ரஜோகுணம். அடுத்த வாரம் நம்ம தமோ குணத்தில் இருக்கக்கூடிய தவங்களை பார்க்கலாம். அது இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். எப்படியெல்லாம் இருக்குது மக்கள், நம்ம இந்த காலத்தில் எப்படி நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம பார்த்ததும் தெரிஞ்சிடலாம், இவன் எதுக்காக பண்ணுறான் அப்படின்னு சொல்லி. ரைட்? ஸோ அப்போ நம்ம என்ன அப்படின்னாக்கா நாமளும் அந்த மாதிரி செய்யறதுக்கு போக மாட்டோம். ஏன்னா நமக்கு பகவத்கீதை சொல்லி கொடுக்குதுங்கிறதுனால இது ரஜோகுணத்தில் இருக்குது, எனக்கு இது வேண்டாம், எனக்கு எது வேணும்? சுத்த சத்துவ நிலையில் இருக்கக்கூடிய பக்தி தான் எனக்கு தேவை, 3 குணங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் தான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி நம்ம அதில் மட்டும் நம்மளுடைய மைண்டை ஃபோக்கஸ் பண்ணோம், நம்ம ஒருமுகப்படுத்தணும் அப்படின்னாக்கா அப்போ நாம் இந்த பக்தி பாதையில் முன்னேற்றம் அடைவோம். அதுதான் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்மளுக்கு ஸோ யாரோ ஒருத்தரை பார்த்து இவன் தமோ குணத்தில் செய்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லி காட்டுறதுக்காக இதை கற்றுக்கிடலை, நான் அப்படி போயிடாமல் என்னை பாதுகாத்துக்கிறதுக்காக நான், அதுதான் மெயின். ரைட்? மித்ததெல்லாம் அடுத்து அப்புறமா தேவைப்பட்டால் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா விட்டுருலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கேட்கலாம். அடுத்து இப்போ தாமோதர ஆரத்தி இருக்குது. அவரிங் முடிஞ்சிச்சு. ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா கேட்கலாம். யாருக்காவது நீங்கள் சொன்னதில் ஏதாவது கேள்வி இருக்குதா? இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. எஸ், இந்த மாதிரியான பௌதிகமான பலன்கள் உண்டு. அதுதான் பிரபுபாதா எழுதுறாரு, இதில் வரக்கூடிய பலன்கள் தற்காலிகமானவை. எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதுக்குன்னு ஒரு ரிசல்ட் உண்டு. சஞ்சலமானது தற்காலிகமானது. சஞ்சலம்னா என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல நிற்காது நிலையா. நீங்கள் நம்மள்ட்ட இருந்தால் நாளைக்கு இன்னொருத்தண்டு போயிடும். ரைட்? இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னாக்கா தற்காலிகமானது. ரைட்? ஸோ ரிசல்ட்டே கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. ரிசல்ட் இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா தற்காலிகமானதாக இருக்கும். எப்படி நீங்கள் வந்து பீச்சில் போய் படுத்துக்கிட்டு விரதம் இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அடுத்து வரக்கூடிய எலெக்ஷனில் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடலாம், தற்காலிகமாக ஒரு கிடைக்கலாம். ஆனால் வேற எவனாவது ஒருத்தன் வந்து என்ன பண்ணுவானா, இவன் இப்படி தான் பண்ணுறானா, இதை எப்படி நான் கிழிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு
தெரியாமல் ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்து பேப்பரில் போட்டு விட்டான் அப்படின்னாக்கா சோஷியல் மீடியாவில் இப்போ முன்னாடியாவது அவங்க அந்த மாதிரி படுத்துக்கிட்டு வரதா இருக்கும் பொழுது வெறும் பேப்பர் தான் இருந்துச்சு. இப்போ சோஷியல் மீடியா வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா பக்கம் பக்கமாக கிழிச்சிடுவாங்க இல்லை. ஸோ தற்காலிகமானது அந்த மாதிரியான செயல்கள். அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ இப்போ வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? இல்லை. ஸோ இப்போ நம்ம தாமோதர ஆரத்தி இந்த மாதம் நம்மளுடைய வைஷ்ணவ நாள்காட்டியில் தாமோதர மாதம்னு சொல்லப்படுறது. ஸோ பகவான் உடலில் கட்டி போடப்பட்ட அந்த லீலை நடைபெற்ற மாதம். ஆகையால் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த மாதத்தில் பகவானுக்கு பக்தி தொண்டு செய்கிறது நமக்கு 1000 மடங்கு பலன் அளிப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ரொம்ப குறிப்பாக பகவானுடைய நாமத்தை உச்சரிப்பது, ரொம்ப குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறதும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பகவானுக்கு நெய் தீபம் காட்டுறது அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஆன்மீக செயல்கள் நமக்கு ஆன்மீக பலனையும் தருகிறது. நம்மளுடைய பாவ விளைவுகளும் அதன் மூலமாக அகல்கிறது. ஸோ ஒரு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த தாமோதர மாதத்தில் ஒருத்தர் கிருஷ்ணருக்கு நெய் தீபம் காட்டுவாரே ஆனால் அவர் மந்தார மலை போல பாவங்கள் சேர்த்து வச்சுருந்தா கூட அதெல்லாம் விலகிறது அப்படின்னு சொல்லி. நம்ம ஒரு மந்தார மலையாக நம்ம நிறைய சேர்த்து வச்சுருக்கோம். அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அதுக்காக இல்லாட்டினாலும் பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக இந்த மாதத்தில் இந்த லீலையை பாடிக்கிட்டே நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா பகவானுக்கு நெய் தீபம் காட்டுறோம். நம்ம நெய் தீபத்துக்கு விளக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்களா? ஓகே. ஸ்க்ரீன் ஓப்பன். ஓகே. ஸோ அந்த பேப்பர் எடுத்து கொடுங்க எல்லாத்துக்கும். ஸோ அதில் இப்போ ஒரு பாட்டு இருக்குது. நம்ம அந்த பாட்டு பாடிக்கிட்டே இது பண்ணுவோம். விளக்கு ஏற்றுறதுனால ஃபேன் ஆஃப் பண்ணிடலாம். அப்படின்னா அட்லீஸ்ட் மேபி ஒரு ஃபேன் ஆகும். இந்த ஃபேனை கண்டிப்பாக ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணு. இந்த ஃபேன் சக்தி ஆகும். சிசுராக எனக்கு ஒரு பேப்பர் கொடுத்துருக்கோம். பின்னாடி பாட்டு இருக்கும், முன்னாடி பாட்டு இருக்கும், பின்னாடி அர்த்தம் இருக்கும். இது பாடி முடிச்சுட்டு திருப்பி கொடுத்துருங்க. ஏன்னா மீதி 4 வாரத்துக்கும் நமக்கு தேவைப்படும், யூஸ் பண்ணோம். ரெண்டு பேருக்கு ஒரு பேப்பர் வச்சுக்கலாம். ஓகே. Radha Damodara Radha Damodara Radhe Radha Damodara ஸோ நான் பாடுறேன். யாருக்கெல்லாம் இது பாட்டு தெரியுமோ இல்லை பாடுறது அப்படியே திருப்பி பாட முடியும், அவங்க திருப்பி பாடலாம். இல்லாட்டினா கவனமாக கவனிங்க. நமீஸ்வரம் சச்சிதானந்த ரூபம் லாசத்குண்டலம் கோகுலே விராஜமானம் இன்னும் சொல்ல மாட்டேன். ஒவ்வொருத்தராக என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா எந்திரிச்சு இந்த நெய் தீபம் காட்டலாம். அங்கே கிருஷ்ணர் உரலில் கட்டி போடுற மாதிரி ஒரு படம் வச்சுருக்கோம். ஸோ அதில் கிருஷ்ணரை சுற்றி 7 வாட்டி நம்ம தீபம் காமிச்சிட்டு கீழே வச்சுட்டு திரும்ப உட்காந்துக்கலாம். சரியா? ஸோ ஒவ்வொருத்தராக எந்திரிச்சு போக ஆரம்பிக்கலாம். மேபி முதல்ல பிரபுஜீஸ், அடுத்து மாதாஜீஸ். நமீஸ்வரம் சச்சிதானந்த ரூபம் லசத்குண்டலம் கோகுலே விராஜமானம் நமீஸ்வரம் சச்சிதானந்த ரூபம்
Netra Yugmam Dujantam Paramboja Yugumena Sadanga Netram Netra Yugmam Dujantam Paramboja Yugumena Muhushvasakam Patri Rekanga Kanta Sitabraivam Damodaram Bhakti-Bhata Iti Dikshvalela Berananda Kunde Swadosham Nemajanta Akyapayanta Iti Dikshvalela Berananda Kunde Shitagneshu Bhakta-jitatva Purnapematatam sada vritti vande Param deva moksham na mokshamadeva Nachanyam Gurnehamba Reshatapira Param Deva Moksham Namokshamadeva Nachanyam Gurnehamba Edam Deva Purnata Gopala Bhala Edam Deva Purnata Gopala Bhala Sada me manasya vitasam vimanye Sada me manasya vitasam vimanye Idam te mukha boja matyanta nilai Vritam kundalai snigdha praktaisha bhokya Idam te mukha boja matyanta nilai Vritam Mukusham vedam bimbarakkadarame Mukusham vedam bimbarakkadarame Anasya virasamaram lakshalabhe Anasya virasamaram lakshalabhe Namo Deva Damodara Ananta Vishnu Prasita Prabho Dukha Jaladhimagna Namo Deva Damodara Ananta Vishnu Prasita Prabho Dukha Jaladhimagna Kripa Drishti Vrishyate Dinamadhano Kripa Drishti
भागवतौ च माता प्रेम भक्तिं स कामे प्रयाच मोक्षेऽस्ति दामोदरेह नमस्ते सुदाने गुणादिपिदाने त्वदेवोदरायत विश्वस्य धाम्ने नामोराधिकाय त्वदीयप्रियाय नामोराधिकाय त्वदीयप्रियाय नमो नन्दलीलाय देवदूत्य भक्तिदानरूपं सकलकुण्डलमो Hare
Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare Krishna 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 Hare 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 Rama Rama Hare 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 Krishna 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 Hare 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 Rama Rama Hare 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 Krishna 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 Hare 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 Rama Rama Hare Hare Krishna 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 Hare 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 Rama Hare Krishna 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 Hare 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 Rama Hare 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 Krishna 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 Hare 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 Rama Hare Hare Radha Rama Radha Radha Rama Radha Hare Jaya Radha Rama Radha Radha Rama Radha Hare Jaya Prabhupada Jaya Jaya Prabhupada Jai Shri Shri Damodar ki Jai Shri Prabhupada ki Gaur Premanande